ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குரூப் ஃபார் 2025க்கான பயணம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எதிர்நீச்சல் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொருள், கருவி, காலம், வினையினோடு ஐந்தும் இருதீர எண்ணிச் செயல் அப்படிங்கிற வள்ளுவனோட வாக்குப்படி நமக்கு இந்த தேர்வுல தேர்ச்சி பெறக்கு முக்கியமான ஒரு விஷயம் பொருள், கருவி, காலம், வினை, இடம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அந்த பொருள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டூல் என்ன அப்படின்னா சிலபஸ் வேணும், தென் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், நீங்க அதுக்கான டைம் அலோகேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடம் பிடிக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். டெய்லியும் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த கொஸ்டினுக்கு ரிகார்டிங்கா இருக்கக்கூடிய தகவல்களும் நம்ம வந்து இந்த சீரீஸ்ல வந்து பார்க்க போறோம். இப்போ 2024ல நடந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து இருக்கிறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன்ல நான் சொல்றத நாளைக்கு ஒரு செஷன் வைப்பேன் இல்லைங்களா, அதுல வந்து உங்களுக்கு இதுல என்ன நடத்தணும்னோ அதை வந்து ஒரு கொஸ்டினா வந்து உங்களுக்கு நான் கேட்பேன். அதை நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். இது எந்த டேட்ல நடந்த எக்ஸாம் அப்படின்னா, ஏன்னா நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? ஸோ 7th February 2024ல நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இதுல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் நம்ம இதுல வந்து நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் அண்ட் யூனிட் 8. இது நான் எந்த ஆர்டரா நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதிகமான கொஸ்டின்ல இருந்து நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ யூனிட் 7ம் யூனிட் 8ம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாலிட்டி பாத்தீங்கன்னா 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சயின்ஸ்ல 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸான ஒரு சயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜியாகிரபி வந்து 9 கொஸ்டின். ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரினா இந்த இண்டஸ் வேலி, குப்தாஸ், மொஹல்ஸ், இந்த ஹிஸ்டரி இல்லைங்களா? ஸோ அதனால இதை நான் வந்து ஐஎன்எம்மோட சேர்த்தல. ஐஎன்எம் யூனிட் 8 சேர்த்து 22, சரிங்களா? ஹிஸ்டரி வந்து 7. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே, நார்மலா ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி அதுல ஒரு 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ 6 கொஸ்டின். யூனிட் 9ல இருந்து 5 கொஸ்டின், தட் இஸ் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த வந்து ஸ்கீம்ஸை வந்து நான் யூனிட் 9ஓட சேர்த்திருக்கேன். அதை கரண்ட் அஃபேர்ஸை கூட நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ இங்க 7 இங்க 4ன்னு கூட வரும், சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து இந்த எக்ஸாம்ல பிப்ரவரி எக்ஸாம்ல கேட்ட ஆர்டர். ஸோ வாட் எவர் எல்லா கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுல இந்த ஆர்டர் தான், இந்த இன்க்ரீஸ் ஆர்டர் தான் வந்து இருக்கு. இந்த ஜியோகிராஃபி சயின்ஸும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இதுல 9 அதுல 10 இந்த மாதிரி மாத்தி கேட்குறாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த சீரீஸ் வந்து கொண்டு போகலாம், சரிங்களா? இந்த கொஸ்டின் எங்கிட்ட இருக்கிற அந்த கொஸ்டின் சீரீஸ்ல ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் வந்து எந்த இதுல இருந்து கவர் ஆகுது அப்படின்னு எழுதியிருக்கேன். 113ல இருந்து 134 கொஸ்டின்ஸ் வரையிலும், 136ல இருந்து 164 வரையிலும் வந்து ஐஎன்எம் கொஸ்டின் நான் வச்சிருக்க ஒரு கொஸ்டின் சீரீஸ்ல இருந்து. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். நீங்க இந்த பிடிஎஃப்பும் வாங்கிக்கலாம், கொஸ்டின் பேப்பரும் வாங்கிக்கலாம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துறேன், சரிங்களா? ஏதாவது சஜஷன்னா சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னாலும் நீங்க எதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, நான் பார்ப்பேன், சரிங்களா? ஸோ ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டின், ஒரு இயர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். டிஃபிகல்ட்டு நம்ம இது சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால புரட்சிகள் இந்த டாபிக்ல இருந்து தான் ஐஎன்எம்ல வந்து இது கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ மங்களூர் ட்ரீட்டி, பாரிஸ் ட்ரீட்டி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி, அலகாபாத் ட்ரீட்டி, இந்த கொஸ்டின் இருக்கட்டும். இதுக்கான தகவல்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வார்ஸ் வந்து பாருங்க, இது வந்து தெரிஞ்சுக்கணும். மைசூர் வார் மொத்தம் எத்தனை ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கு? மொத்தம் 4 ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடந்திருக்கு, அது நமக்கு தெரியும். அதோட இயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வார் வந்து 1767ல இருந்து 69, செகண்ட் வந்து 1780, தேர்ட் ஒரு வருஷம் நடந்துச்சு இது செகண்ட். அடுத்தது 3ஆம் மைசூர் போர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடையில கேப் தான், 1790 இருந்து 92. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் மைசூர் போர் வந்து 1799. ஸோ முதல் ட்ரீட்டி வந்து ஃபர்ஸ்ட் மைசூர் போரோட விளைவா மദ്രാஸ் ட்ரீட்டி வந்துச்சு. செகண்ட் வந்து மங்களூர். அதுக்கப்புறம் வந்து 3வது பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். 4வது வந்து திப்பு சுல்தானோட இறப்பு. அப்ப திப்பு சுல்தான் எந்த மைசூர் போர்ல இறந்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான இந்த கொஸ்டின் பாருங்க, 4ஆம் மைசூர் போர். ஸோ மொத்தம் மைசூர் போர் எவ்வளோ? 4. அந்த 4 மைசூர் போரோட வருடங்கள்லாம் கூட கொஸ்டினா கேட்கலாம், அது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இதுல வந்து ஒரு ஹிடன் திங் வந்து என்னன்னா, திப்பு சுல்தான் இறந்த வருடமும் நமக்கு இந்த மைசூர் போர் படிக்கிறது மூலமா வந்துருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 மைசூர் போருக்கான ட்ரீட்டி அதுவும் வந்து இருக்கு, சரிங்களா? மதராஸ், மங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டணம். அப்புறம் ரங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ல வந்து பக்சார் போரோட அதாவது அலகாபாத் உடன்படிக்கை கேட்டிருக்காங்க. அதோட வருஷம் 1765. பக்சார் போர் நடந்ததோட வருஷம் 1764. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் புக் கன்டெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. எதுவுமே நத்திங் அவுட் சைட் போல. சரிங்களா? ஸோ இந்த மைசூர் வார் ஏன் நடந்துச்சு? யார் யாருக்கு இடையில நடந்துச்சு? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு இந்த இயர் மட்டும் இம்பார்ட்டன்ட். இனி அப்கமிங் இதுல வந்து இத அ அனலைஸ் பண்ணதுல ஒரு 2 வருஷத்துல அனலைஸ் பண்ணதுல இந்த ட்ரீட்டியும், இயர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. யார் யாருக்கு இடையில நடந்ததுங்கிற மாரி கேட்கல. அதனால நான் உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து எடுத்துட்டு வரல. இப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு, எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதோட இயர் வந்து குடுத்துருக்கேன். நீங்களாவே நம்பர் கிரியேட் பண்ணிட்டு, இந்த கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். பார்க்காம நீங்களே இத மேட்ச் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எனி சஜஷன்னா எனக்கு சொல்லுங்க. டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வைக்கலாங்கிறது தான் இந்த சீரிஸோட அம் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? குரூப் 4 வந்து 2025 நமக்கு இன்னும் நெறைய நாட்கள் இருக்கு. 6 மாச பக்கம் இருக்கு. நம்ம இப்ப பயணத்த ஸ்டார்ட் பண்ணா கூட டெஃபினட்டா நம்ம வெற்றிய வந்து ரீச் பண்ணலாம். ஸோ படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ்.